Hello my dear students, this is your science tutor Julfa here with a beautiful chapter இங்க படிக்க போறோம், which is about our universe பத்தி படிக்க போறோம். நம்மளோட பேர் அண்டம் பத்தி படிக்க போறோம். அதோட நேச்சர்லாம் என்ன, அதோட இயல்பு பத்தி படிக்க போறோம். இதுதான் very first chapter in science concepts ஓட physics எடுத்துக்கிட்டோம்னா the very first chapter என்ன பத்தி படிக்க போறோம்? Nature of universe, that is பேரண்டத்தின் இயல்பு. Let's get started. Come along with me, Julfa. Okay. Nature of universe, பேர் அண்டத்தின் இயல்பு பத்தி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப யூனிவர்ஸ் அப்படின்றதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி ஒரு ரஃப் ஐடியா நமக்கு இருக்கும். Am I right? So universe, பேர் அண்டம், கேலக்சி அண்டம், சோலார் சிஸ்டம் நம்ம சூரிய குடும்பம், அண்ட் அதர் செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்றது மற்ற சின்ன சின்னதா இருக்கிற மற்ற அதர் பிளானட்ஸோ இல்லை ஆஸ்ட்ராய்ட்ஸோ மீட்டியார்ஸோ நம்ம எரிக்கல்லோ இல்லை நம்ம ஸ்டார்ஸ் பத்தி படிக்கிறது, இது மற்றது எல்லாமே வந்து செலஸ்டியல் பாடிஸ். ஓகே, பாருங்க எப்படி வந்து எர்த் ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஒரு ரஃப் ஐடியா இங்க கொடுத்துருக்காங்க. பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன். ஓகே, பிக் பேங் தியரி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு சின்ன ஸ்பேஸ்ல ஒரு சின்ன பார்ட்டிகிள், நம்மளால இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன பார்ட்டிகிள் which is called as cosmic egg அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மிக் எக் அப்படின்றது எப்படி இருக்கும்னா, ஒரு வெரி ஹாட் பபிள், ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிகிள். அதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் லைஃப் அப்படின்றதே ஆரிஜினேட் ஆகவே இல்லை, ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி ஹியூமன்ஸோ பிளானட்ஸோ அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. எதுக்கு முன்னாடி? யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போ யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, அந்த காஸ்மிக் எக்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்? ரொம்ப சூடா இருக்கும். வெரி ஹாட் பார்ட்டிகிள், வெரி ஹாட் பபிள். இந்த காஸ்மிக் எக் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஹாட்டா இருந்தது. ஹாட்டா இருந்தனாலயோ என்னவோ தெரியல, அது என்ன பண்ணுச்சு, பெரிய பார்ட்டிகிளா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷனா வெடிச்சு செதர்ந்துச்சு. இந்த செதர்னதுல இருந்து உருவானதுதான் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் என்ன பண்றாங்க, அந்த ஹாட் டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா கூல் டவுன் ஆறாங்க. வெடிச்சு செதர்ன ஒவ்வொரு பார்ட்டிகிளும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு திங்கா, ஒவ்வொரு பெரிய பெரிய பிளானட்ஸா கன்வெர்ட் ஆறாங்க. இது மாதிரி தான் யூனிவர்ஸ் அண்ட் மற்ற எல்லாமே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு யூனிவர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ள நிறைய கேலக்சிஸ் இருக்கு, நிறைய பிளானட்ஸ் இருக்கு, நிறைய கல் மாதிரியான திங்ஸ் இருக்கு. அந்த கல் எப்படி இருக்கு? ஹாட்டா இருக்கு, கோல்டா இருக்கு, இல்லை வந்து அதுக்குள்ள நிறைய கேஸஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாமே எதுக்கப்புறம் கிடைச்சிச்சு நமக்கு? ஒரு பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு சின்ன காஸ்மிக் எக் which is of ரொம்ப ஹை டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு புள்ளி என்னாச்சு, வெடிச்சு யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது. நம்ம எர்த்தும் எங்க இருக்கு? யூனிவர்ஸ்குள்ளதான் இருக்குன்றது தெரியும். எந்த கேலக்சியில நம்மலாம் இருக்கோம் அப்படின்னா, மில்கி வே கேலக்சி அண்டம். எந்த அண்டத்துக்குள்ள, அதாவது யூனிவர்ஸ் பேரண்டம், அண்டம் வந்து மில்கி வே கேலக்சி. ஓகே, ஸோ ஒரு மில்கி வே கேலக்சி எடுத்துட்டோம்னா நம்ம இருக்கிற எர்த் அப்படின்றது ஒரு சின்ன பாயிண்ட், அவ்வளோதான். இது மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் yet are they to analyze. நம்ம ரிசர்ச் பண்ணி படிக்க வேண்டியதுக்கு நிறைய இன்னும் இருக்கு. ஸோ come along with me to discuss the fantasies and ஒரு நல்ல கான்செப்ட்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ் பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, எர்த் அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு? சோலார் சிஸ்டம்ல இருந்து ஒன்று. ஸோ எர்த்தோட ஃபார்மேஷன் பற்றி பார்த்தோம்னா, ஒரு பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகுது. யூனிவர்ஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து மில்கி வே டெவலப் ஆகுது, தட் இஸ் கேலக்சிஸ், அண்டம் டெவலப் ஆகுது, கேலக்சிஸ் டெவலப் ஆகுது. தென் சோலார் சிஸ்டம், ஒவ்வொரு பிளானட்டா ஒவ்வொரு டெம்பரேச்சர்லையோ இல்லை ஒவ்வொரு அங்க எந்த பார்ட் வெடிச்சு செஞ்சிருந்துச்சோ அதை பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகி ஃபார்ம் ஆகுறாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி சோலார் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு பிளானட்டான எர்த்ல தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, இதுதான் நம்ம இப்ப படிச்சது, பேரண்டம். செகண்ட், விண்மீன் திரள் மண்டலம், தட் இஸ் கேலக்சி. then solar system, கோள்கள் satellites, துணைக்கோள்கள் satellites, planets அப்படின்றது கோள்கள். ஓகே,
யூனிவர்ஸ் அப்படின்றது தான் நம்ம படிச்சது. யூனிவர்ஸ் அப்படின்றது வெரி வாஸ்ட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், ஒரு பெரிய பரப்பளவு கொண்ட ஒரு ஏரியா, மிக பரந்த விண்வெளி, அதுதான் பேரண்டம் யூனிவர்ஸ். ஓகே, the universe came into existence after the big bang explosion. நான் சொன்னாலே அந்த காஸ்மிக் எக் எப்படி வெடிச்சதுன்னா, அந்த மாதிரியான அந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து எவ்வளோ இயர்ஸ் முன்னாடி யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா, ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனதுதான் நம்ம யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் எப்போ ஃபார்ம் ஆயிருக்கு? 15 பில்லியன் இயர்ஸ். ஓகே, the universe consists of, நம்ம படிச்சதே தான், யூனிவர்ஸ்ல என்னென்ன இருக்கு? கேலக்சிஸ் இருக்கு, கேலக்சிஸ்க்கு அடுத்தது ஸ்டார்ஸ், பிளானெட்ஸ், காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மெட்ராய்ட்ஸ் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட்ஸ். நம்ம எர்த்க்கு எப்படி 3 இருக்கோ அது மாதிரியான நேச்சுரல் சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம இருக்கு, யூனிவர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, விச் மீன்ஸ் விண்மீன், திரள் மண்டலம் கேலக்சி, விண்மீன்கள் ஸ்டார், கோள்கள் பிளானட்ஸ், வால் நட்சத்திரம் வாட் காமெட்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்றது சிறு கோள்கள், விண்கற்கள் அப்படின்றது மெட்ராய்ட்ஸ். ஓகே, அண்ட் துணைக்கோள்கள் அப்படின்றது நேச்சுரல் சேட்டலைட்ஸ். இது எல்லாமே நம்ம யூனிவர்ஸ்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஸோ யூனிவர்ஸ்ல நம்ம சொல்லிட்டோம் நிறைய பிளானட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஒரு பிளானட்டுக்கும் இன்னொரு பிளானட்டுக்கும் வந்து நம்ம எப்படி கிலோமீட்டர்ஸ்ல சொல்றோமோ, கிலோமீட்டர்ஸ்ல அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பிகாஸ் வெரி பிக் ஏரியா. அதனால கிலோமீட்டர்ஸ் நம்ம மெஷர் பண்ற மாதிரி ஒவ்வொரு பிளானட்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை எதில் மெஷர் பண்றோம்? லைட் இயர்ஸ் ஆர் லைட் மினிட்ஸ் அப்படின்ற டேர்ம்ல வச்சு மெஷர் பண்றோம். Okay, then modern theories of the origin of the universe. Okay, so நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, காஸ்மிக் எக் அப்படின்றதுல இருந்து தான் பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், அந்த பெருவெடிப்பு கொள்கை கோட்பாடு, அதுல இருந்து பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன்ல இருந்து யூனிவர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இதை யாரு சொன்னாரு அப்படின்னா ஜியார்ஜ் லெமைட்டர். ஓகே, அப்படின்றவரு சொன்னாரு. ஓகே, அப்ப எட்வின் ஹபிள் அப்படின்றவரு ஒரு தியரி கொடுக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா யூனிவர்ஸ் இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு, பட் இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரியே இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய கேரக்டர் கொண்டது நம்ம யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பேண்டிங் தியரி ஆஃப் யூனிவர்ஸை கொடுத்தது யாரு? எட்வின் ஹபிள். அதுக்கு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எப்படி நம்ம ஒரு கேக்கோ இல்ல குக்கியோ செய்யற ஒரு பேட்டர் எடுத்துப்போம், அந்த பேட்டர்ல அங்கங்க திராட்சை போட்டிருக்காங்க. ஓகே, ரைசன்ஸ், திராட்சை இருக்கு. இந்த பேட்டரை நம்ம ஓவனுக்குள்ள வச்சு எடுக்கும் போது என்ன பண்ணும்? இது இந்த சைஸ்ல இருக்குன்னா இதோட டபுள் சைஸுக்கு அந்த பேட்டர் எக்ஸ்பேண்ட் ஆகி கேக் வந்து ஃப்ளஃபி ஆகி நல்ல பெருசாக தான் நமக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற ரைசன்ஸ் எப்படி இருப்பாங்க? அங்கங்க இருப்பாங்க இல்லையா? அது மாதிரியான நம்ம யூனிவர்ஸ், இப்படி இருக்கக்கூடிய யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் கொஞ்சம் இயர்ஸ் பீரியட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அங்க இருக்கிற கோள்களும் என்ன பண்றாங்க, அங்க கோள்கள் அங்கங்க இருக்கு, அதுக்குள்ள இருக்க ஸ்பேஸ் எப்படி ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு தியரியை கொடுத்தவர் யாரு? எட்வின் ஹபிள். நம்ம பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் தியரியை கொடுத்தது யாரு? ஜார்ஜ் லெமைட்டர். ஓகே, ஜார்ஜ் லெமைட்டர் என்ன பண்ணாரு? பெரு வெடிப்பு கொள்கை அப்படின்ற ஒரு தியரியை கொடுத்தவர் வந்து ஜார்ஜ் லெமைட்டர். எட்வின் ஹபிள் அப்படின்றவர் என்ன பண்றாரு? எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் ஹைபோதசிஸ், விரிவடையும் பேரண்டம் கருதுகோள் அப்படின்ற எக்ஸ்பான்சஸை கொடுத்தது எட்வின் ஹபிள். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் பிக் யூனிவர்ஸ் எப்படி 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பிக் பேங்ல இருந்து ஃபார்ம் ஆனது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நத்திங், வெரி ஈஸி தான். இப்போ கேலக்சி, அண்டம் அப்படின்றது என்ன அப்படின்றதுக்கும் நமக்கு ஒரு ரஃப் ஐடியா இருக்கு. திஸ் இஸ் தி கேலக்சி தட் வி ஆர் லிவிங் இன், மில்கி வே அப்படின்றது தான் நம்ம இருக்கக்கூடிய பால்வெளி மண்டலம் அப்படின்றது தான் நம்ம இருக்கக்கூடிய கேலக்சி. ஓகே,
இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம கேலக்ஸி எப்படிப்பா இருக்கு, ஒரு ஸ்பைரலா இருக்கக்கூட மில்கி வே கேலக்ஸி. அதோட சென்டர், அந்த கேலக்சியோட சென்டர் பாயிண்ட்டுக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 27,000 லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மெஷர் பண்றாங்க. ஸோ சன்னுக்கும் அந்த கேலக்சியோட சென்டருக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 27,000 லைட் இயர்ஸ். ஓகே, இப்போ கேலக்ஸி பத்தி பார்க்கலாம். ஸோ கேலக்ஸி அப்படின்றது கேலக்சியாஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட், கேலக்சியாஸ் அப்படின்ற கிரீக் வேர்ட்ல இருந்து வந்தது, அண்டம் அப்படின்ற திங். ஓகே, நம்ம இருக்கக்கூடிய மில்கி வே, அதாவது பால்வழி மண்டலம் அப்படின்ற இடத்துலதான் நம்ம சோலார் சிஸ்டம், நம்ம இருக்கக்கூடிய எர்த் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இது என்னன்னா, இந்த நம்மளோட மில்கி வே இருக்கு இல்லையா, அந்த மில்கி வேவை நம்ம எர்த்ல இருந்து அதோட ரெஃப்ளெக்ஷனை நம்மளால பார்க்க முடியும். அந்த மில்கி வே எப்படி இருக்குன்றத பார்க்க முடியும். எப்போ அப்படின்னா, ஒரு சில நாள்ல அந்த மில்கி வேவோட ஒரு பார்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுதான். அதை என்ன சொல்றாங்க, நம்ம இந்தியன்ஸ் வந்து ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்லி இந்தியாவில் அதை நம்ம சொல்றோம். தட் இஸ் ஆகாய கங்கை அப்படின்னு சொல்லி அந்த மில்கி வேவோட ஒரு பார்ட்டை வந்து சம்டைம்ஸ் நைட்ல தெரியறத அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கேலக்சிஸ் அப்படின்றது என்ன, எப்படி ஃபார்ம் ஆச்சு? கேலக்சி, it is a huge cluster of stars which are held together by gravitational force. So gravitational force, ஈர்ப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அந்த ஈர்ப்பு விசைனால யூனிவர்ஸ்ல, நம்ம இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஸ்டார்ஸ், மற்ற கல்லு, இது எல்லாமே என்ன பண்ணுது, அந்த ஈர்ப்பு விசைனால பிடிச்சு அங்கங்க நின்றுட்டு இருக்கு. இதுதான் கேலக்சி. ஓகே, அப்போ இந்த மில்கி வே கேலக்சி எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்றாங்க, யூனிவர்ஸ் அந்த பெருவெடிப்பு நிகழ்வு சொல்றாங்களா, பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன், யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆகி 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆன யூனிவர்ஸ், that means 10 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆனது தான் மில்கி வே கேலக்சி. ஸோ 5 பில்லியன் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆன 5 பில்லியன் இயர்ஸ்க்கு அப்புறமே ஃபார்ம் ஆனது தான் மில்கி வே கேலக்சி, பால்வழி மண்டலம். எத்தனை இயர்ஸ்? 5 பில்லியன் இயர்ஸ். ஓகே, 5 பில்லியன் இயர்ஸ் யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆனது மில்கி வே கேலக்சி. ஸோ நம்ம ஆர் சோலார் சிஸ்டமும் என்ன திருப்பி அதாவது சொல்றாங்க, நம்ம சோலார் சிஸ்டமும் மில்கி வே கேலக்சியில ஒரு பார்ட். ரிமெம்பர் இட், மோஸ்ட் ஆஃப் பீப்புள் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் வேர் லைஃப் இஸ் ஹேப்பனிங், இது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் நம்ம ஒரு வெரி டைனி பார்ட் தான். நம்ம மாதிரி ஏகப்பட்ட கேலக்சிஸ், ஏகப்பட்ட யூனிவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த தியரியே. ஓகே, நமது சூரிய குடும்பம் பால்வழி விண்மீன் திரள் மண்டலத்தில் காணப்படுகிறது. ஓகே, அதான் மில்கி வே கேலக்சியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆண்ட்ரோமெடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலக்சி தான் நம்ம is the nearest to the earth apart from the Magellanic Clouds galaxy. So நம்ம இருக்கக்கூடிய கேலக்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு கேலக்சி பேரு ஆண்ட்ரோமெடா கேலக்சி. ரிமெம்பர் இட், அபார்ட் ஃப்ரம் மெகல்லனிக் கிளவுட்ஸ் கேலக்சி விட்டுட்டு ஆண்ட்ரோமெடா கேலக்சி தான் நம்ம எர்த்க்கு, நம்ம மில்கி வேக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கேலக்சி. ரிமெம்பர் இட், ஆண்ட்ரோமெடா அண்ட் மெகல்லனிக் கிளவுட்ஸ், Magellanic Clouds and Andromeda, remember it. So galaxies என்னென்ன ஷேப்லலாம் இருக்கு அப்படின்னா, கேலக்சிஸ் வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கு. நம்ம மில்கி வே பார்த்தோம் இல்லையா, எப்படி ஒரு ஸ்பைரல் ஷேப்ல இருந்துச்சு, அது நம்ம மில்கி வே இருக்கக்கூடிய மில்கி வே அண்ட் ஆண்ட்ரோமெடா இது எல்லாமே ஸ்பைரல் கேலக்சிஸ், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கக்கூடிய கேலக்சிஸ். ஓகே, நமக்கு தெரியும், இப்பதான் நம்ம அந்த பிக்சர்ல பார்த்தோம். எலிப்டிக்கல் கேலக்சிஸ் அப்படின்றது இந்த மெசியர் 89 அப்படின்ற இந்த எலிப்டிக்கல் கேலக்சி, தட் இஸ் ஸ்பைரல் அப்படின்றது சுருள் வடிவ அண்டம் அப்படின்றது ஸ்பைரல் கேலக்சிஸ். நீள்வட்ட அண்டம்
எலிப்ஸ் ஷேப்ல மட்டும்தான் இருக்கும். ஏதோ ஸ்பைரல்ஸ்லாம் அந்த கேலக்சிஸ்ல இருக்காது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மெசியர் 89. ஓகே, இன்னொரு ஒரு ஷேப் இருக்கு, இர்ரெகுலர் கேலக்சிஸ். அது எப்படி இருக்குமா, அங்கங்க உடஞ்ச மாதிரி. இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஷேப்பே கிடையாது, அங்கங்க இப்படி உடஞ்ச மாதிரி இருக்கு. இந்த கேலக்சிஸ் பேரு இர்ரெகுலர் கேலக்சிஸ், ஒழுங்கற்ற அண்டம். ஓகே, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா LMC அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் லார்ஜ் மெகல்லனிக் கிளவுட்ஸ், பெரிய மெகல்லனிக் மேகம், லார்ஜ் மெகல்லனிக் கிளவுட்ஸ் அப்படின்றது இர்ரெகுலர் கேலக்சிஸ்க்கான எக்ஸாம்பிள். மெசியர் 89 நீள்வட்ட அண்டம். ஸ்பைரலுக்கு மில்கி வே. ஓகே, மில்கி வே அண்ட் ஆண்ட்ரோமெடா. ஓகே, இர்ரெகுலர் கேலக்சிஸ்ல எது அதிகமா இருக்கும்? இர்ரெகுலர் கேலக்சிஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நிறைய கேசஸ் அண்ட் டஸ்ட் தான் இருக்கு. இர்ரெகுலர் கேலக்சிஸ் அதிக அளவில் தூசுக்களும் வாயுக்களும் நிறைந்த அண்டமாகும். ஓகே, ஸ்டார் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கேலக்சிஸ்ல படித்தோம், ஒரு நிறைய டஸ்ட்டும் கேஸஸும் சேர்ந்தது தான் ஒரு இர்ரெகுலர் கேலக்சின்னு படித்தோம். அதே மாதிரி நம்ம நெபுலா அப்படின்றது ஜஸ்ட் நம்ம கோள்களுக்கெல்லாம் பிளானட்ஸ்க்கெலாம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ். ஓகே, இந்த ஸ்பேஸ்ல நிறைய டஸ்ட் அண்ட் கேஸஸ், ஒரு ஸ்ட்ராங்கான கேஸஸ்லாம் இருக்கு. இந்த டஸ்ட் கேஸஸும் எல்லாம் நமக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசையும் அங்கே இருக்கு. அப்போ என்ன ஆகுது, எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஆகிறது தான் ஸ்டார்ஸ். ஸோ இந்த நட்சத்திரம் அப்படின்றது என்னதுப்பா, விண்மீன் அப்படின்றது என்ன, அங்கே இருக்க தூசி வாயு இது எல்லாமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால, ஈர்ப்பு விசைனால ஒன்னொன்னா சேர்ந்து ஒரு பெரிய ஸ்டாரா கன்வெர்ட் ஆகுது. இந்த ஸ்டாரோட டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ரொம்ப ஹையா இருக்கு. இந்த ஸ்டாரோட வெப்பநிலை அப்படின்றது ரொம்ப அதிகம், ரொம்ப சூடா இருக்கக்கூடிய ஒரு கோல் தான் ஸ்டார்ஸ். ஓகே, என்னது, விண்மீன். ஓகே, they emit light of their own. அவங்களால அந்த ஸ்டார்ஸ் ஆல என்ன பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. அவங்க தே ஆர் தி சோர்ஸ் ஆஃப் லைட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. தே ஆர் வெரி லார்ஜ் அண்ட் வெரி ஹாட். அப்படி ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ற லைட்ஸை நம்ம எர்த்க்கு வந்து சேரணும் அப்படின்னா light takes almost 4.3 light years. 4.3 light years எடுத்துக்குது for the stars light to reach earth. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டார், எர்த்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட் ஸ்டாரோட நேம் என்ன, ப்ராக்சிமா சென்ச்சுரி அப்படின்றது தான் எர்த்துக்கு நியரஸ்ட் ஸ்டார். நீங்க நினைக்கலாம் இது நம்ம 20 மார்க்ஸ் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி 20 மார்க்ஸ்க்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் படிக்கணுமான்றது இல்லை. நெக்ஸ்ட் பேப்பர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு எல்லாமே ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ டோன்ட் கெட் ஒரு டயர்ட் ஆகாதீங்க, ஜஸ்ட் லேர்ன் இட். ஓகே, நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் நட்சத்திரம், விண்மீன் அப்படின்றது என்ன, நிறைய டஸ்ட், ஈர்ப்பு விசைனால துகள்கள் வாயுக்கள்னால ஃபார்ம் ஆனது தான் ஒன்று. ஓகே, இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சூடாக இருக்கும். நம்ம எர்த்துக்கு இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்மீன் நட்சத்திரம் பேர் என்ன, ப்ராக்சிமா சென்ச்சுரி. நம்ம சூரியனிலிருந்து ஒளியானது ஸ்டார்ல நம்ம அந்த ஒரு விண்மீன் நட்சத்திரம் வந்து எர்த்து அது ப்ரொடியூஸ் பண்ற லைட்ஸ் எப்படி இருக்கு, நம்ம எர்த்துக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 4.3 ஒளி ஆண்டுகள் ஆகுது, லைட் இயர்ஸ் எடுத்துக்குது. ஓகே, இது ஒரு கன்க்ளூஷன், இப்போ வரைக்கும் நம்ம படித்ததுக்கான ஒரு கன்க்ளூஷன். ஓகே, ஆஸ்ட்ரானமிக்கல் டிஸ்டன்சஸ் பற்றி நம்ம இங்கே ஒரு ஸ்பீடாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் நமக்கு தெரியும், வேக்கமில் லைட் நம்ம சன்னும் ஒரு ஸ்டார் தான் நமக்கு தெரியும். அப்போ சன்னில் இருக்கக்கூடிய லைட்டை நம்ம எர்த்துக்கு வந்து படுறதுக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ டைம் எடுக்குது, 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அதை வந்து நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ 3 × 10⁸ மீட்டர் வினாடி எடுத்துக்குது. ஓகே, 1 லைட் இயர், ஒரு ஒளியாண்டு. நம்ம சொன்னோம் இல்லையா, லைட் இயர்ஸில் மெஷர் பண்ணுவோம், ஒளி ஆண்டில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இதெல்லாம் மீட்டர்/செகண்ட், கிலோமீட்டர். ஓகே,
ஒரு ஒளியாண்டு அப்படின்றது எவ்வளோ 1 லைட் இயர் அப்படின்றது 9.46 into 10⁸ அப்படின்றது கிலோமீட்டர் அப்படின்றது 1 லைட் இயர். ஸோ 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்றது என்னன்னா ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸில் தான் நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ் கோள்கள் இருக்குல்ல அதுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்ற இதில் தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் அலகு, வானியல் அலகு, அது மூலியமாக தான் மெஷர் பண்ணிகிட்ருக்கோம். 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் 1 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வானியல் அலகு எவ்வளோ இருக்கான் 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் என்னது 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்றது டிஸ்டன்ஸ் என்ன சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். அப்போ இதுதான் ஒரு வானியல் அலகு, ஒரு ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட். ஓகே, அப்போ சன்லைட் அப்படின்றது எர்த்துக்கு வந்து ரீச் ஆகக்கூடியது எவ்வளோ டைமில் ரீச் ஆகுது, இது வந்து ஸ்பீடு எவ்வளோ டைமில் ரீச் ஆகுது 8 மினிட்ஸில் ரீச் ஆகுது. ஸோ சன்னில் இருந்து ஒரு லைட் நம்ம பூமிக்கு வந்து சேரணும் அப்படின்னா 8 மினிட்ஸ் எடுத்துக்குது. எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ வேகத்தில் ட்ராவல் ஆகுது அப்படின்னா 3 into 10⁻m/வினாடி. ஓகே, the star நமக்கு தெரியும். the nearest star, 2 நியரஸ்ட் ஸ்டார் பத்தி இங்க படிக்க போறோம். ஆல்பா செஞ்சுரி, ப்ராக்சிமா செஞ்சுரி. இது ரெண்டுமே என்னன்னா எர்த்துக்கு நம்ம பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் நேம் என்ன ப்ராக்சிமா செஞ்சுரி. ப்ராக்சிமா செஞ்சுரி அப்படின்றது பூமிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்டாரோட நேம், நட்சத்திரத்தோட நேம். இதுவே சன்னுக்கு நம்ம பூமிக்கு சன்னுக்கு அடுத்து, ஓகே, நம்ம பூமி எர்த்துக்கு பக்கத்தில் சன்னுக்கு அடுத்து சன்னை விட்டுட்டா ஆல்பா செஞ்சுரி அப்படின்றதும் ப்ராக்சிமா செஞ்சுரி ஒன் ஆஃப் த ஸ்டார் நியரஸ்ட் டு தி எர்த் தான் ப்ராக்சிமா செஞ்சுரி நம்ம சொல்கிறது. ஆல்பா செஞ்சுரியும் அதே மாதிரி தான் சன்னுக்கு அடுத்து நம்ம பூமிக்கு பக்கத்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஆல்பா செஞ்சுரி. ஸோ ஆல்பா செஞ்சுரி, ப்ராக்சிமா செஞ்சுரி ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 நட்சத்திரமும் நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட நேம், which is about 4.3 ஒளி ஆண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார். ஓகே, ஆல்பா செஞ்சுரி அண்ட் ப்ராக்சிமா செஞ்சுரி. தட்ஸ் இட். We have come to the end of the first டாபிக்கோட ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டு வந்துட்டோம். ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம யூனிவர்ஸ் எப்படி வந்துச்சு, பிக் பேங் தியரி பற்றி படிச்சிருக்கோம், எட்வின் ஹபிள், ஜார்ஜ் லெமைட்டர் பற்றி படிச்சிருக்கோம், நம்ம பேரண்டம், அண்டம், கேலக்சிஸ், யூனிவர்ஸ், கோள்கள் பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு ரஃப் ஐடியா படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் we are going to see about சோலார் சிஸ்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் பிளானட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம், சூரிய குழுமம் பற்றியும் கோள்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ be brisk and meet me with another